லொகேஷனுக்கு கொஞ்சம் போய் பாருங்கள் எந்த அளவுக்கு மெயின் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு அப்படியே பேரலாக பேக் சைடில் வேங்கை வாசல் மெயின் ரோடுங்க. வேங்கை வாசல் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 100 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் முழுக்க புதுசாக டெவலப். குதிரை எங்கே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது பேர் தாங்க குதிரை. என்ன தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரில் தஸ்புஸ்ன்னு இங்கிலீஷில் படித்தாலும், ஃபைனல் கிரிக்கெட் கோஸ்டல் கிரிக்கெட்னு படித்தாலும், நம்ம இறங்கி களத்துக்குன்னு வரும்போது நம்ம இந்த லோக்கல் இது பேசி தான் ஆகணும். அப்போ தான் வேலை வாங்க முடியும். இந்த காரிடாரில் வாங்கி வைங்க. ஏன்னா இன்றைக்கி இங்கே ரேட்டு இருக்கக்கூடிய ரேட்டுக்கும் மெட்ரோ ஒர்க்லாம் அனௌன்ஸ் பண்ணி அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு ரேட் டிஃப்ரென்ஸ் நல்லா நீங்கள் பார்க்க முடியும். ஃப்ளாட்ஸும் நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கும். ஃப்ளாட்ஸும் நல்ல ஒரு அப்ரிஷியேஷனில் நீங்கள் வாங்க முடியும். எந்த லொக்கேஷனில் வாங்குகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. எந்த அளவுக்கு யூடிஎஸ் வேல்யூவில் வாங்குகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராஜெக்ட்டில் யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 48%ங்க. இது ஒரு நல்ல யூடிஎஸ் வேல்யூ. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேடவாக்கம் பக்கத்தில் ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஆஹா, வெயில் காலமும் அதுவும் ஐஸ்கிரீம் போதே, இன்றைக்கி ஒரு குட்டி பிடிக்க வேண்டியதான். எப்பா பையா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் வசந்த் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட் பக்கத்தில் என்னோட வீடு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக தாங்க இந்த ஃப்ளாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி டாக் ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா, ஃப்ளட் இஷ்யூஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. முழுக்க புதுசாக டெவலப்பான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. நம்ம மைண்ட் அங்கேயே போகுது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேஷ்ராம் ஃபவுண்டேஷன். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லொக்கேஷனுக்கு கொஞ்சம் போய் பாருங்கள் எந்த அளவுக்கு மெயின் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு அப்படியே பேரலாக பேக் சைடில் வேங்கை வாசல் மெயின் ரோடுங்க. வேங்கை வாசல் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 100 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் முழுக்க புதுசாக டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்ட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் தாம்பரம் வேளச்சேரி ரோட் காரிடாரில் மேடவாக்கம் பக்கத்தில் வேங்கை வாசலில் கரெக்டாக வேங்கை வாசல் இந்திரா நகர் 2nd ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அந்த வேங்கை வாசல் மெயின் ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரம் வேளச்சேரி ரோட்டில் மேடவாக்கத்துலேருந்து வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருங்க. சரிங்களா? சந்தோஷ்புரம் சிக்னல் சொல்லுவாங்க, வேங்கை வாசல் ரோட் சிக்னல் கூட சொல்லுவாங்க. அந்த சிக்னல்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள வந்தீங்கன்னா 1.8 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. 1.8லேருந்து 1.9 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. அந்த ரோட் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வைடன் பண்ணாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ் போகிற ரோட் தான். அந்த ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? தாம்பரம் வேளச்சேரி ரோடுனோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும்? தாம்பரம் வேளச்சேரி ரோடு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெட்ரோக்குள்ள ப்ரொபோசல் கவர்மெண்ட் சைடில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் இந்த வீடியோக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் வேல்யூவோடு இருக்கிற மாதிரி ஃப்ளாட்ஸ் நம்ம சென்னை சரௌண்டிங்கில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வேங்கை வாசல், அகரம், திருவஞ்சேரி, வெங்கம்பாக்கம் இந்த காரிடாரில் வாங்கி வைங்க. ஏன்னா இன்றைக்கி இங்கே ரேட்டு இருக்கக்கூடிய ரேட்டுக்கும் ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் அந்த மெட்ரோ ஒர்க்லாம் அனௌன்ஸ் பண்ணி அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு ரேட் டிஃப்ரென்ஸ் நல்லா நீங்கள் பார்க்க முடியும். ஃப்ளாட்ஸும் நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கும். ஃப்ளாட்ஸும் நல்ல ஒரு அப்ரிஷியேஷனில் நீங்கள் வாங்க முடியும். எந்த லொக்கேஷனில் வாங்குகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. எந்த அளவுக்கு யூடிஎஸ் வேல்யூவில் வாங்குகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராஜெக்ட்டில் யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 48%ங்க. இது ஒரு நல்ல யூடிஎஸ் வேல்யூ. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். இப்போ அனௌன்ஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடிய மேடவாக்கம் கூட்ரோட் மெட்ரோயும் நீங்கள் இங்கேருந்து அசஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து மேடவாக்கம் கூட்ரோட் மெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 3.2 கிலோமீட்டர்ஸ் தூரங்க. லாங் தான், பட் மெட்ரோ கனெக்டிவிட்டி நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து போயிட்டு வண்டி நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு சிட்டியோட மற்ற பகுதி எல்லாமே அசஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா காலேஜ் இருக்குது, ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, அன்னை வயலேட் ஸ்கூல் இருக்குது, SCVT காலேஜ் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துலாமா? இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் திறன் பை சேஷ்ராம் ஃபவுண்டேஷன். லேண்ட் ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3685 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. 24 ஃபீட் ரோட் மேலே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 BHK ஸ்பேஷியஸான 3 BHK இருக்குது. 1587 ஸ்கொயர் ஃபீட் அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீடு இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK 2 2 BHK மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 4 3 BHK இருக்குது, 4 2 BHK இருக்குது. நார்த் அண்ட் சவுத் ஃபேஸிங் யூனிட்ஸ். ஓகேங்களா? இதில் மினிமம் சைஸும் நம்ம பார்க்கலாம், மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய 3 BHKவும் நம்ம பார்க்கலாம், மேக்ஸிமம் சைஸில் இருக்கக்கூடிய 3 BHKவும் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 8 யூனிட் தாங்க. லோரைஸ் அப்பார்ட்மெண்ட் பேசிக் அம்யூனிட்டிஸ் உங்களுக்கு நான் உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐயூடிஎஸ் வேல்யூவோடு இருக்குது. லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபுல்லாக முழுக்க ரெட் பிரிக்கால் கட்டப்பட்ட ஃபுல்லான்னு வருது. முழுக்க ரெட் பிரிக்கால் கட்டப்பட்ட வீடுங்க. இந்த ப்ராஜெக்ட் பக்கத்துலேயே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்குறீங்க இல்லையா? இந்த ப்ராஜெக்ட்காக இங்கே டெடிகேட்டடாக வச்சுருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடிய EB லைன் அண்டர் கிரவுண்டில் கொண்டு போயிருக்காங்க. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெயின் கேட் தாங்க.
மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா சில்ட்டில் எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவரோட புல்லட் நிறுத்தியிருக்காங்க. மேலே குழந்தைங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் உட்காந்தேன்னா உடஞ்சுமே. ஓகே, ஃபுல்லாக டைல்ஸ் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க சில்ட்டில். இந்த ப்ராஜெக்டில் 2 போர் இருக்குங்க. ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் சீப் லைன் கொடுத்துருக்குறாங்க. செப்டிக் டேங்க்கும் இருக்குது, சம்பும் இருக்குது. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்லேயும் கொடுத்துருக்குறாங்க, நம்ம போர்ஷன்ஸ் இருக்கக்கூடிய காரிடார்லேயும் கொடுத்துருக்குறாங்க. வீட்டை சுற்றி உங்களுக்கு செட் பேக் விட்டுருக்குறாங்க. அந்த செட் பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க, கார் பார்க் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிரைவே நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது, ஸ்பேஸ் நல்லாவே இருக்குங்க. இது இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ மார்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் பார்க்கிங். இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் ஏரியா நல்லா இருந்தது. இந்த சிட்டிங் ஏரியா ஃபுல்லாக கிரானைட் ஆன்டில் எஸ்எஸில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3rd ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மினிமம் சைஸ் பார்த்துடலாம். எஸ்எஸ் எலிவேட்டர்ஸ் 3rd ஃப்ளோரில் சந்திப்போம் வாங்கல். 3rd ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த போர்ஷனுங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீடு இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோர். ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட் இல்லை, தள்ளி தான் இருக்குது. இந்த 2 BHK வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட். இந்த 3 BHK நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இந்த 2 BHK இப்போ நம்ம பார்க்கலாம். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. கிரில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஜெயில் ஃபீல் இல்லாமல் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனராக கொடுத்துருக்கிறது பார்க்க நல்லா இருந்தது. கிரில் டிசைன் நல்லா இருந்ததுங்க. காரிடார் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக இருக்குது. ஸ்டார் கேஸில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் எஸ்எஸில் கொடுத்துருக்குறாங்க. கிரானைட் ஃப்ளோரிங்கோடு இருக்குது. வாங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி. ஏன் இந்த கொலவிரி? பரவாயில்ல வாங்க. செப்பலை கழட்ட பார்த்துருக்கீங்க அதானே? ஏன்னா போன வீடியோவில் என்ன ஆச்சுனாங்க, நான் செப்பலை கழட்டிட்டு போகிறேன், அவர் தௌசிஃப் வந்து செப்பலை கழட்டாம உள்ள வந்துட்டார். ஏன் நீங்கள் கழட்ட மாட்டீங்களோ சார் அப்படின்னு. அதனால் இந்த வாட்டி கழட்டுறேன்னு சொல்லி பல்ட்டி அடிச்சு வேலை பார்த்தாரு. அதான் நடந்திருக்கு. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா தீக்குட் டோர், உங்களுக்கு பாலிஷ் அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. வருக வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 916 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 48%. இது ஒரு நல்ல யூடிஎஸ் வேல்யூ. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெயின் டோரை சேர்த்த மாதிரியே ஒரு உடன் விண்டோ இருக்குது, வித் கிரிலோடு இருக்குது. சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைப்ரோ பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. அங்கே நில்லுங்க அப்படியே லாஸ்ட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி, சர்வீஸ் பால்கனி. ஆக்சுவலாக இந்த உட்டன் டோர் கொடுத்துருக்கிறது நோட்டபுளாக நான் கவனித்தேன். பார்க்கவும் நல்ல லுக் இருந்தது. ஸ்டாப்பர்ஸ் இருக்குது. வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. வாஷ் பேஷன் இருக்குது வர்மோரா பிராண்டில். இந்த சர்வீஸ் பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் கொடுத்தும் கவர் பண்ணியிருக்கிறாங்க. வாட்டர் அவுட்லெட் இருக்குது, மழை பெஞ்சு சாரல் வந்தாலும் தண்ணி போயிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும் எந்த அளவுக்கு புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க. நீங்கள் நேரம் லொக்கேஷன் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கம் லேக் இருக்குது. வெயில் சீசனாக இருந்தாலும் வாட்டர் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை இந்த காய்களில் கிடையாது, வராது. அதே நேரத்தில் எந்த அளவுக்கு இங்கே மழை பெஞ்சாலும் ஃப்ளட் இஷ்யூஸ் அந்த மாதிரி இது வரைக்கும் வந்ததில்லை. அது நீங்கள் நியர்பையில் கூட வந்து விசாரித்து பார்த்துக்கலாம். ஏன்னா வீடே இல்லாத ஏரியாவில் போய்ட்டு நான் இப்படி சொன்னால் தான் நீங்கள் விசாரிக்கிறது சிரமமாக இருக்கும். இந்த அளவுக்கு ரெசிடென்ஷியல் பக்கத்தில் இருக்குது, இவ்வளோ மெயினுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து யார்கிட்ட குழந்தைகிட்ட கேட்டால் கூட தெரிஞ்சிடுங்க. பால்கனி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் இருக்குது. காமன் பாத் வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸில் கொடுத்துருக்குறாங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுக்கோங்க, வென்டிலேட்டர் இருக்குது, ஜாலி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஓரமாக ஒதுக்குப்புறமாக இருக்குது. வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் அங்கே இருக்குது. சரிங்களா, நல்லா ஓரமாக அது ஒதுக்குப்புறமாக இருக்குது. லிவிங் பேசேஜ் இருக்குது. இந்த லிவிங் பேசேஜுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வர்மோரா பிராண்டில் வாஷ் பேஷன் இருக்குது, பேரிவேர் டேப்பில் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் பேசேஜ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. கிச்சன் ஸ்லாப்பில் கிரனைட் கொடுத்துருக்குறாங்க. வால் டைல்ஸ் இருக்குது, 4 ஃபீட் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, எல் லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கள் சீரி ஜாமான் எதாவது இருந்தால் மேலே போட்டு வச்சுக்கலாம். ஏன் வசந்த் அதை நாங்கள் மேலே போடணும்னு கேட்குறீங்களா? எல்லா வீட்லேயும் அதாங்க மோஸ்ட்லி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பால்கனி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்டில் இங்கே ஒரு டேப் இருக்குது. வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய பால்கனி. அப்படியே அந்த வேங்கவாசல் மெயின் ரோடுக்கு பேரலாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் இது.
இந்த கிச்சனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த லிவிங் பேசேஜ்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வுடன் விண்டோஸ் வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷன் நல்லா இருந்தது. செல்ஃப் இருக்குது, நம்மளோட பேக் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் பேரியர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் மிஷின் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம்ங்க. இந்த பால்கனி பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வுடன் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. ஆக்சுவலாக அந்த கலர் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது தெரியாத சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ஆஃப் ஒயிட்டு இந்த மாதிரி வந்து லைட் கலர்ஸ் கொடுக்கறதுனால வீடு வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டாக தெரியும். டார்க் கலர் கொடுத்தீங்கன்னா வீடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தெரியும். எந்த அளவுக்கு உங்களுக்கு சூரிய ஒளி வருதுன்றதை பொறுத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி உள்ள கம்மியாக வந்தாலே உங்களுக்கு இன்னும் நல்லா பிரைட்னஸ் எடுத்து கொடுக்கும். ஆல்ரெடி நல்ல வெளிச்சமாக இருக்குது. உங்களுக்கு இந்த லைட் பிங்க் கலர் லைட் கலர் கொடுத்துருக்கிறதுனால வீடு இந்த ரூம் நல்லா பிரைட்டாக தெரியுது. இந்த 916 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ்க்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 56.5 lakhs. இப்போ நான் சொன்னது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், சர்வீஸ் கனெக்ஷன், பேசிக் காஸ்ட் எல்லாமே சேர்த்து காஸ்ட்டுங்க. இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் GST அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5600 rupees. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 3 BHK பார்த்தலாம். ஆப்போசிட் மெயின் டோர் கிடையாது, அது பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. வாங்க வாங்க வருக வருக. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் கம் டைனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1211 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK ஃப்ளாட்டுங்க. 2 டாய்லெட், 3 பால்கனிஸ் இருக்குது. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 48%. இது ஒரு நல்ல யூடிஎஸ் வேல்யூ. ஃபியூச்சரில் உங்களுக்கு ரீசேல் வேல்யூ ரொம்ப சீக்கிரமாகவே கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ அங்கே நில்லுங்க. இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுடன் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல காத்தோட்டமாக இருக்குது. இந்த மெயின் டோரில் உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப்ல கிரனைட் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இருக்குது. ஒன் சைடு வுடன் விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி போங்க. அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்க எல்லா ஃப்ளாட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எட்ஜ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் சரி, அந்த டைனிங் இருக்க எட்ஜ் ஒர்க் காமிச்சிருங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த 2 BHK, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால்கனிக்கு அந்த காமன் பாத்துக்கு இருக்கக்கூடிய பேசேஜில் வந்து எட்ஜ் ஒர்க் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டேப் இருக்குது. லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட்டுக்கு மேலே இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. பால்கனியில் உங்களுக்கு அந்த கடை, என்ன கடை பேர், KS வெஜிடேபிள் ஃப்ரூட்ஸ். ஆமாம், காய்கறி வியாபாரம். அப்போ கறியை மட்டும் கொடுக்க வேண்டியது தானே. அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடுங்க. வேங்கை வாசல் மெயின் ரோடு, பஸ் போகிற ரோடு. நம்ம சந்தோஷ்புரம் சிக்னல் இருக்கு இல்லையா, வேங்கை வாசல் சிக்னல் கூட சொல்லுவாங்க. நம்ம தாமரை மேலச்சேரி ரோட்டில் அதுலேருந்து வரக்கூடிய ஒரே ரோடுங்க. இப்போ நம்ம வந்து அப்படியே 1 2 3 பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா, குட்டி டைனிங் ஏரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் பேரியர் பிளான் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. வுடன் வென்டிலேட்டர்ஸ் வித் கிளாஸ் அண்ட் ராட்ஸோடு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை காமிக்க மறந்துட்டேன் பாருங்கள். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம். அந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வுடன் விண்டோஸ் வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பெட்ரூம். இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் பேரியர் பிளானில் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. வுடன் வென்டிலேட்டர்ஸ் இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. நான் ஆக்சுவலாக அங்கே போனதுக்கு காரணம் அங்கே வந்து அட்டாச் பாத் இருக்குன்னு நினச்சி போயிருந்தேன். ஆக்சுவலாக அட்டாச் பாத்தோடு இருக்க பெட்ரூம் தான் நம்ம ஃபஸ்ட்டுன்னு சொல்லணும் இல்லையா, அதனால திருப்பி நான் இங்கே வந்தேன். செல்ஃப் இருக்குது. பால்கனி உங்களுக்கு கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம கிச்சன் சர்வீஸ் கம் பால்கனி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி வியூ தாங்க. அதுவும் அதே KS வெஜிடேபிள். ஆக்சுவலாக இந்த பெட்ரூம் நல்லா வெளிச்சமாக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வுடன் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காரிடார் நீங்கள் பார்த்துக்கலாம். செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. சுவிட்சஸ் எல்லாமே ஃபைப்ரோஸ் பிராண்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 2 வுடன் விண்டோஸ் வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது.
இந்த 1211 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 2 டாய்லெட் 3 பால்கனிஸோடு இருக்கக்கூடிய இந்த ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ்க்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 73 lakhs. இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் சர்வீஸ் கனெக்ஷன் எல்லாம் சேர்த்துங்க. அடிஷனலாக நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு GST அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5600 rupees. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம், நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்லோட கான்டாக்ட் நம்பர் தான். கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். இருங்க வீடியோ இன்னும் முடியலைங்க. இதே ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்பேஷியஸான 1587 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் ஒரு 3 BHK 3 டாய்லெட் 3 பால்கனி இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். சவுத் ஃபேசிங் மெயின் டோருங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே உள்ளே போகலாம். லிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1587 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய ஸ்பேஷியஸான 3 BHK 3 டாய்லெட் வித் 3 பால்கனிஸோடு இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸுங்க. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. இந்த லிவிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இந்த லிவிங் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா. இந்த டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் இருக்குது. பேரியர் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த டைனிங்கில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கிச்சன் இருக்குங்க. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாபில் கிரனைட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்லாபோட ஸ்பேஸ் நிறையா இருக்குது. ஒன் சைடு உட்டன் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இந்த செல்ஃபுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனுக்கு கிரனைட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா கூட இப்போ ரீசெண்டாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வசந்த் பார்ட்டிஷன் மால்லாம் வந்து கிரானைட்லேயே போட சொல்லுங்களேன் வசந்த் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாங்க இந்த பார்ட்டிஷன் இது வந்து நம்ம கிரானைட்லேயும் பண்ணலாம், கடப்பாக்கல்லையும் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த கமெண்ட் பண்ண அண்ணாக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன். கிரானைட்லேயும் பண்ணலாம்னா கடப்பாக்கல்லையும் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் கடப்பாக்கல் ஏதாவது நெகட்டிவிட்டி என்ன இருக்குது அப்படின்றத எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்குவேன் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச எதுவுமே கிடையாது. ஏன்னா பார்ட்டிஷன் நம்ம எப்படி தான் இன்டீரியர் பண்ணும்போது உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம், வெளியில் தெரிய போகிறது இல்லை. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் கிரானைட்டை பொறுத்த வரைக்கும் டாப் வியூவில் பார்க்கும்போது தான் அதோட அழகே. சைட் வியூவில் பார்ப்போம் இல்லையா? சைட் வியூவில் என்ன தெரிய போகுது? வெறும் ஒரு கோடு மாதிரி தெரிய போகுதுங்க. அது கடப்பாக்கல்லாக இருக்கலாம், கிரானைட்டாக இருக்கலாம். அது எதாக இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எதாவது தெரியும்னாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன். சர்வீஸ் பால்கனி உங்களுக்கு கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் இருக்குது. இங்கே ஒரு பேரியர் பிராண்டில் டேப் இருக்குது. இங்கேயும் சுவிச்சஸ் வந்து ஃபைப்ரோஸ் பிராண்டு தான். ஆக்சுவலாக இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் வந்து ஒட்டி கிடையாதுங்க. இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய போர்ஷனில் இருக்கக்கூடிய 3 BHK சோல்ட் அவுட். இந்த ஒரு போர்ஷன் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது ஸ்பேஷியஸில். அதனால தான் நான் ஆப்போசிட்னு சொல்லியிருந்தேன். ஆப்போசிட்னு சொன்ன உடனே அப்போ ஆப்போசிட்டில் இன்னொரு போர்ஷன் இருக்குது போல அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அதனால அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா? இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது. பால்கனியில் உங்களுக்கு கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் இருக்குது. விண்டோ இருக்குது. இந்த லிவிங்கில் இருக்கக்கூடிய விண்டோ தான் வுட்டன் விண்டோ. ஃபஸ்ட்டு நம்ம இந்த செக்ஷன் முடிச்சுட்டு அங்கே போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனிங்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3rd பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ஒன் சைடு வுட்டன் விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. சும்மா பெயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு கோட் தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா கிரகப்பிரவேசம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் கோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா கிரகப்பிரவேசம் பண்ணும்போது நம்ம இந்த மெட்டீரியல்ஸ் அது இதுன்னு தொடுவோம், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இல்லையா? அப்போ கொஞ்சம் கலர் மாறிடும். கிரகப்பிரவேசம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் கோட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. லிவிங் பேசேஜ் இங்கேயும் எட்ஜ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கேயும் இருக்குது. இந்த லிவிங்க்கும் டைனிங்க்கும் இன்பிட்வீனில் இந்த லிவிங் பேசேஜ் உள்ளே வந்துட்டு மறுபடியும் லிவிங் பேசேஜ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் தெரியாது, லிவிங்லேருந்து பார்க்கும்போதும் தெரியாது. இங்கே பாருங்கள், இந்த வால் அப்படியே உங்களுக்கு மறைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைலில் பேரியர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. வுட்டன் வென்டிலேட்டர்ஸ் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு வுட்டன் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டி டைல்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி. பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. குதிரை இருக்குது. குதிரை எங்கே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது பேர் தாங்க குதிரை. என்ன தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரில் தஸ்புஸ்ன்னு இங்கிலீஷில் படித்தாலும், ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட்னு படித்தாலும், நம்ம இறங்கி களத்துக்குன்னு வரும்போது நம்ம இந்த லோக்கல் இது பேசி தான் ஆகணும். அப்போ தான் வேலை வாங்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு தெரியலன்னு நினச்சிக்குவாங்க. பார்த்துக்கோங்க. அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் பேரியர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, வுட்டன் வென்டிலேட்டர்ஸ் வித் கிளாஸோட இருக்குது. இந்த லிவிங் பேசேஜ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வுட்டன் விண்டோஸ் வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது.
இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்கும், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் பார்த்துருக்குங்க. அட்டாச் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதே தான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, வால் மிக்ஸ், வாஷ் பேஷன், வென்டிலேட்டர்ஸ். பால்கனி உங்களுக்கு ஃபுல்லாக கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. பால்கனிஸ் எல்லாமே கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க, நல்லது தான். இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ஸ்பேஷியஸான ஃப்ளாட்ஸ் இருக்கு இல்லையா, 1587 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ். இந்த ஃப்ளாட்ஸ்க்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 94 lakhs. இப்போ நான் சொன்ன ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காஸ்ட். பட் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், சர்வீஸ் கனெக்ஷன் எல்லாமே சேர்த்து தான் இந்த சார்ஜஸ். அடிஷ்னலாக நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு நெகோஷியபிள் அப்படின்னு சொன்னாங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் பில்டருக்கு கால் பண்ணி கேளுங்க. அது உங்களோட உரிமை. இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நினச்சா அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாது. நீங்கள் வேங்கவாசல், மேடவாக்கம், நம்ம தாம்பரம் வேளச்சேரி ரோட் கார்டில் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, மெயின் ரோடுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து பார்க்கலாம். ரொம்ப பக்கமாகவே இருக்குது. இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் யூடியூப்லேயே உங்கள் குடும்பத்தில் ஒன்றா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களில் ஒன்றா இருப்பீங்க நம்புறேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப்பில் இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய் பாய்.